ஏ கைஸ், என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி நான் வந்த இடம் தாங்க அண்ணா நகர்ல இருக்க ஈஸ்வா. சரி, மேலே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்தா என்ட்ரன்ஸா பயங்கரமா இருந்தது. சரி, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க. உள்ள நம்ம ஓபன் பண்ண உடனே சரி அப்படியே சுத்திட்டு உள்ள பாத்துட்டே இருந்தாங்க. பாத்துட்டு ஒரு இடத்துல உட்கார்றேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? சரி, அதுக்கப்புறம் அவங்க ஒரு வெல்கம் ஜூஸ் கொடுத்தாங்க வழக்கம்படி. அதை குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு செம்பருத்தி ஜூஸ் கொடுத்தாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதா மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நம்ம காலுக்கு ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு பாலிஷை போட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டே இருந்தாங்க. பார்க்குற உள்ள ஆம்பியன்ஸே செம்மையாக இருந்ததுங்க. சரி, உள்ளே போலாங்க பார்த்தா அதுக்கப்புறம் உள்ள பயங்கர டெக்கரேட்டுங்க. அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸுங்க நான் போட்டுன்னு வந்தா ராஜா பகவத் மாதிரி இருந்ததுங்க. சரி, நானும் போயிட்டு படுத்தாங்க. ஸ்டார்ட் பண்ணுறத பார்த்தா இதான் தாய்லாந்து மசாஜாங்க. சரி, இது பண்ண உடனே நம்ம உடம்பு செம்ம ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஆயில் மசாஜ் பண்ணாங்க. இது பண்றதுனால நம்ம உடம்புல இருக்கிற பெயின் எல்லாமே போயிடுதுங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் மேனா தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்க ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களே போயிட்டு ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க உடம்புல இருக்கிற எல்லா வலியும் இருக்கிறதுனால சரியாயிடும். அதுக்கப்புறம் சோனா பாத்னு ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க. அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு கெட்ட நீர் எடுக்குமாங்க. அதையும் எடுத்துட்டு பக்கத்து ரூமுக்கு போனா அங்க வாட்டர் பால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க. அதுவும் ஒரு மசாஜ் தானாங்க. சரி, அதையும் பண்ணிட்டு அவங்க கொடுத்த ஜூஸ் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டாங்க. பயங்கரமா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் என்ன லாஸ்டா கிரீன் டீ குடிச்சிட்டு நானும் கிளம்பிட்டேன்.